பிக் பாஸ் வீட்டில் ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுங்கிறதுல மக்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கங்க. இப்போ இந்த விசித்ராமாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்லேருந்து அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா, அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயம் கிளியராக சொன்னார், நீ என்னதான் இருந்தாலும் அந்த விசித்ராமாட்டெலாம் அப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது, அதுதான் அந்த பொம்மை டாஸ்கில் அப்படின்னு சொல்லி பண்ணார். கொஞ்சம் வருத்தப்பட்டார் அவரே. அதுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணேன், நானும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதான் நான் முன்னாடியே நம்ம பேசிட்டோம் இல்லையா. உடனே விசித்ராமா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு அது சடன் சேஞ்சஸாக இருந்தது, நீ அப்படி பண்ணிடுறது எனக்கு ரொம்ப சடன் சேஞ்சஸாக இருந்தது, அது ஓன் தப்பு கிடையாது, செயற்கை சரியில்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா இப்போ விசித்ராமா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கான்வர்சேஷனில் கண்டிப்பாக அர்ச்சனா வந்து தினேஷ் அவர்களை பற்றி இப்போ தப்பாக தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அப்படி எடுத்துன்னு வராங்க. நான் இந்த இடத்துல தாங்க அர்ச்சனாவை பாராட்டுவேன், மெச்சூரிட்டி. இல்லை 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 இல்லை, அது தப்புனா அது கம்ப்ளீட்டாக என்னுடைய தப்பு தானே தவிர்த்து எங்கே என் பின்னாடி யாரும் சொல்லி அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். நானே தப்பு செஞ்சேன், அதுக்கு நானே மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டேனே தவிர்த்து நாங்கங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா செய்தது நான் தான் இல்லையா, எனக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி அதெல்லாம் நான் இல்லை, நான் தான் அது செஞ்சேன், நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்னது பயங்கர ஒரு கிளவர் பாயிண்ட்டுங்க. ஏன்னா நம்ம ஜென்ரலாக யார் பேசுனா, ஆமாம்மா நான் கூட தினேஷ் அந்த மணி விஷ்ணு கூடலாம் சேர்ந்துட்டு அவங்க ஏதோ சொன்னானுங்கன்ட்டு நான் அப்படி பண்ணிட்டேன்னு தன்னை தற்காத்துப்பாங்க சில பேர். அங்கே தான் அர்ச்சனா வந்து தனித்து நிற்கிறாங்க. அதனால தான் அவங்க தனித்து தெரியுறாங்கங்க. இல்லைன்னா அவங்க கும்பலாக கரைந்து போயிருப்பார்கள். ஏன் அர்ச்சனா வைல்டு கார்டில் வந்து தனித்து தெரியுறாங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரணம். இதே விசித்ரா அம்மா கிட்ட கேட்டிருந்தா கூட அவங்க வந்து நாங்கள் கூட போட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. இன்னொன்று, இவங்க நிறைய முறை இந்த விஷயத்துக்காக சாரி சொன்னாங்க, ஆனால் அவங்க ஒரு அபாண்டமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க விசித்ராமா அர்ச்சனா பற்றி. அதுக்கு இப்போ வரையும் அவங்க ரியலைஸும் பண்ணலை, சாரியும் கேட்கல. அர்ச்சனாவுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா, அவங்க சில பேரை பற்றி பின்னாடி பேசியது எல்லாமே சபைக்கு வந்துடுச்சு, இவங்களை பற்றி இவங்க பேசுனாங்கன்னு. ஆனால் அர்ச்சனாவை பற்றி நிறைய பேர் பின்னாடி பேசியிருக்காங்களே, அது எதுவும் சபையேறப்படவே இல்லை. ஆனால் ரசிகர்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இது அர்ச்சனாவுக்கு ப்ளஸ்ஸாக போகுது.